الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال نبينا صلى الله عليه وسلم من كان يؤمن بالله واليوم الآخر فليكرم جاره ومن كان يؤمن بالله واليوم الآخر فليصل رحمه. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வாராந்தம் இடம்பெற்று வருகின்ற இந்த மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இந்த இடத்தில் அமர்ந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவர் மீதும் அல்லாஹ்வின் பாக்கியமும் அல்லாஹ்வின் கிருபையும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டியவனாக, அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தற்காலத்தை பொறுத்தவரைக்கும் குடும்ப உறவை பேணுவதென்பது எம்மத்தியிலும் சரி, இந்த மார்க்க விஷயங்களை பின்பற்றாதவர்கள் மத்தியிலும் சரி, அதிகமானவர்கள் மத்தியில் இந்த குடும்ப உறவை பேணுவதென்பது தற்காலத்திலே மங்கி போய் காணப்படுகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குடும்ப உறவை பேணுவதென்பது எமது இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்னுதாரணமாக காட்டிய ஒரு விஷயம். அல்லாஹு தஆலா தனது குர்ஆனிலே இதை பற்றி வலியுறுத்தி பல அத்தியாயங்களில் பல ஆயத்துக்களில் இதை குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒன்றை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த குடும்ப உறவை பேணுவதென்பது ஒரு முஃமினுடைய பண்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், உங்களில் யார் மறுமை நாளையும் அல்லாஹ்வையும் ஈமான் கொண்டிருக்கின்றாரோ அவர் என்ன செய்யட்டும், தந்த குடும்ப உறவை என்ன செய்யட்டும், கண்ணியப்படுத்தட்டும், தந்த அயலவர்கள் என்ன செய்யட்டும், அவர் கண்ணியப்படுத்தட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தற்காலத்தை பொறுத்தவரைக்கும் இந்த குடும்ப உறவை பேணுவதென்பது நம் மார்க்கத்தை பின்பற்றுகின்ற குர்ஆன் சுன்னா பேசுகின்றவர்கள் மத்தியிலே அதிகமான பிரச்சனைகள் காணப்படுகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் ஒன்றை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த குடும்ப உறவை பேணுவதென்பது மிக முக்கியமான ஒன்று. குடும்ப உறவு இருக்கின்றன. உறவு என்பது அல்லாஹ்விடம் என்ன செய்யுமாம், போய் ஹதீஸ் உண்டு, இது அல்லாஹ்விடம் போய் இந்த உறவு என்ன செல்லுமாம், குடும்ப உறவை யார் பேணி வாழ்கின்றாரோ, என்ன யார் சேர்ந்து வாழ்கின்றாரோ அவரை அல்லாஹ் என்ன செய்வான், சேர்ந்து வாழ்வான். என்னை யார் துண்டித்து வாழ்கின்றாரோ அவரை அல்லாஹ் துண்டித்து வாழ்வான். ஹதீஸை நாம் புகாரியில் என்ன செய்யறோம், பார்க்கமா இல்லையா, பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குடும்ப உறவை பேணி வாழ்வது என்பது இந்த உலகத்திலே நமக்கு என்ன செய்யும், அதிகமான நன்மைகளை தரும். அதுபோன்று மறுமையிலும் என்ன செய்யும், இது அதிகமான நன்மைகளை எமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒன்றை நன்றாக விளங்க வேண்டும். நான் ஏற்கனவே ஓதி காண்பித்த குர்ஆன் வசனத்தில் உள்ளதுபடி, வத்தகுல்லாஹல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம், நீங்க என்ன செய்யுங்க, இந்த குடும்ப உறவு விஷயத்துல என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல கூறக்கூடிய வசனங்களை பார்க்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குடும்ப உறவை சேர்ந்து வாழ்வதன் மூலமாக இந்த உலகத்தில் எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். சும்மா யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு குடும்பமும் இல்லாத ஒரு மனிதன், எல்லா குடும்ப சொந்தங்களும் உள்ள ஒரு மனிதன் இருக்கான் என்று சொன்னா, அந்த குடும்ப உறவு உள்ள மனிதனுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். நல்ல ஒரு நமக்கு நாம உளுந்த மனுஷனா தூக்குறதுக்கு நம்ம குடும்பத்தில் உள்ள ஆட்கள் வருவாங்க என்கிற ஒரு நம்பிக்கை வரும். இந்த உலகத்தில் அதிகமா ஒரு கஷ்டம் என்று வரும்போது இந்த குடும்பம் என்ன பார்க்கும், இந்த குடும்பம் எனக்கு உதவி செய்யும் என்கிற ஒரு நிலைமையில் என்ன செய்யும், நாம் இந்த குடும்ப உறவை சேர்ந்து வாழ்வதால் அதிகமான நன்மைகள் எமக்கு ஏற்படும். இதை நாம் என்ன செய்யணும், கண்ணூடாக கண்டுகிட்டு இருக்கமா இல்லையா. அதுபோன்று மறுமையில் இந்த குடும்ப உறவை சேர்ந்து வாழ்வதால் அதிகமான நன்மைகள் என்ன செய்யும், ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும், ஏற்படும். அதுபோன்று அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தற்காலத்தில் நாம் என்ன செய்யறோம், அதிகமானவர்கள் எம்மால முடியுமான அளவு தர்மம் செய்யறோம். ஆனால் இந்த தர்மம் செய்வதற்கும் தகுதியானாக்கள் ஆரண்டு பார்த்தோம் என்று சொன்னா, முதலாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான், குல் மா அன்ஃபக்தும் மின் கைரின் ஃபலில் வாலிதைனி வல் அக்ரபைன்,
அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவினுடைய 215வது வசனத்தில் கூறுவது போன்று, நீங்க என்ன செய்யுங்க நபியே, நீங்க கூறுங்க, நீங்க செலவழிக்கிறதுக்கு மிகவும் தகுதியான ஆட்கள் யாரு? முதல்ல உங்களோட பெற்றோர்கள், அடுத்ததாக உங்களுக்கு நெருங்கியவர்கள், உங்களுக்கு குடும்பத்தினர் சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல கூறுறான். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம தர்மம் கொடுக்கும், ஆனா நம்ம யாரையோ தேடி போய் கொடுக்கும் தர்மம். ஆனா நம்முடைய குடும்பத்தில தர்மத்துக்கு தகுதியானவர்கள் அதிகமானவர்கள் இருப்பாங்க. நாம அதை கவனிக்காம யாரோ ஒருவர் எங்கேயோ ஒருவர் இருக்கார், அவர்கிட்ட போய் கொடுக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனில் கூறக்கூடிய ஒரு வசனம் இது. எனவே எமது தர்மங்களை நாம் என்ன செய்யணும்? நம்முடைய தர்மத்தை நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் கொடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களோட பைரஹாங்கிற தோட்டத்தை என்ன செய்யறாங்க? தர்மமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கொடுக்கறாங்க. கொடுக்க போகும்போது அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு முன்னுரிமை கொடுக்காங்க தெரியுமா? குடும்பத்தினருக்கு. அந்த தர்மத்தை வாங்கி அந்த தர்மத்தை நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட குடும்பத்தாருக்கு தர்மமாக கொடுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய நாம வரலாறுகளை பார்க்கும். ஆனால் நம்முடைய தர்மங்களை வேறு யாருக்கோ கொடுக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வழியை காட்டி தந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கட்டளையிட்டு இருக்கின்றார். அந்த அடிப்படையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு தர்மங்களை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுபோன்று தற்காலத்திலே அதிகமான குடும்பங்கள்ல பிளவுகளும் பித்னாக்களும் அதிகமான பிரச்சனைகளும் வருகின்றது. இதற்கான காரணம் என்னன்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா சின்ன காரணங்களாக இருக்கும். அதாவது என்ன? எனக்கு அவர் மரியாதை தரல, அதுபோன்று என்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவர் கூப்பிடல, எனக்கிட்ட செல்லாம் வேறு ஆள்கிட்ட செல்றாரு. சின்ன காரணங்களுக்காக நாம் என்ன செய்யறோம்? நம்முடைய குடும்ப அங்கத்தவர்களை விட்டு நாம பிரிந்து செல்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது குடும்ப உறவு வலுப்பெற வேணுமா? நாம் என்ன செய்ய வேண்டும்? 2 விஷயத்தை ஒரு ஆள் பின்பற்றுவாராக இருந்தால் அவர் அந்த குடும்ப உறவுகளை அழகா என்ன செய்யலாம்? மேனேஜ் பண்ணி கொண்டு போகலாம். முதலாவது விஷயம் சகிப்புத்தன்மை என்ன செய்யணும்? இருக்கணும். ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட செல்லலையா, அவரு ஒரு ஆள் சொல்லி என்ன அவர் அந்த விஷயத்தை செய்யறாரா, நாம என்ன செய்யணும்? சகித்து கொள்ளணும். அது அவர் அது விருப்பம் பாப்பா என்று சொல்லி நாம சகித்து நடந்தோம் என்று சொன்னா, அது போன்று எமக்கிட்ட ஒரு பிரச்சனை ஏற்படுதா, அந்த நேரத்தில் நாம் அதை சகித்து கொள்ளக்கூடியவர்களாக அந்த சகிப்புத்தன்மைங்கிற விஷயத்தை நாம குடும்ப உறவுகள் மத்தியில சரியாக மேனேஜ் பண்ணமாக இருந்தால் எமது குடும்ப உறவுகள் என்ன செய்யும்? மிச்சமே நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்லப்படும். அதுபோன்று இரண்டாவதாக மன்னிக்கும் குணம். மன்னிக்கும் குணம் இருக்குத்தானே, அது மிகப்பெரிய ஒரு குணம் சகோதரர்களே. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குடும்பத்துல ஒரு பிரச்சனை நடக்குதா, நாம குடும்பம் தானே, அந்த குடும்ப உறவை வலுப்படுத்துவதற்காகவாவது என்ன செய்யணும்? அந்த மன்னிப்பை அவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெரியும், நபி அவர்களுக்கு நஞ்சூட்டி அவர்களை கொலை செய்ய முற்பட்ட ஒரு பெண்ணை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்கள். ஆனால் நம்முடைய குடும்பம் அந்த அளவுக்கு ஒன்றும் செய்யலையே. நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் அந்த அளவுக்கு நம்மளை என்ன கொலை செய்ய பார்த்தாங்களா? இல்லையே சகோதரர்களே. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் மன்னிக்கும் குணம் கொண்டவர்களாக நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் அதிகமாக செயற்பட வேண்டும். மற்றவர்களை மன்னிக்கிறது நமக்கு ஒரு கடமை, ஆனால் குடும்ப உறவை மன்னிப்பது என்பது நாம் நமக்குள் கட்டாயமான ஒரு அமலாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதன் மூலமாக எமது குடும்ப உறவுகள் என்ன செய்யும்? வலுப்பெறும் சகோதரர்களே. அதுபோன்று எமது குடும்ப உறவுகளுக்காக நாம் என்ன செய்யணும்? நேரம் ஒதுக்கணும். நாம அதிகமான வேலை பளுக்கள் தற்காலத்தை பொறுத்த வரைக்கும், அதுபோன்று இந்த குடும்ப உறவுகளை பேணுவதற்காக கிழமையில ஒரு நாளாவது நம்முடைய குடும்பத்துகள்ல வீட்டை என்ன செய்யணும்? அடிக்கடி போகணும். அவர்கள் என்ன நிலையில் இருக்கின்றார்கள்? கஷ்டப்படுகின்றார்களா, சந்தோஷப்படுகின்றார்களா, வருத்தத்தோடு இருக்கின்றார்களா, நோய் நொடிகளோடு இருக்கின்றார்களா, இவைகளை பார்க்கக்கூடியவர்களாக நாம் என்ன செய்யணும்? இருக்கணும். அதுபோன்று அன்பார்ந்த சகோதரர்களே, தற்காலத்தில் ஒரு நடைமுறை இருக்கு நம்முடைய சமூகத்தில். குடும்ப உறவை பேணுவதற்காக குடும்ப ஒன்றுகூடல்கள் என்ன செய்வாங்க. நல்ல விஷயம், அல்ஹம்துலில்லாஹ் செய்யுங்க. ஆனால் அதுல மார்க்கம் அங்கீகரிக்காத விஷயங்கள் என்று சொல்லி ஒரு சில நடக்குது. அஜ்னபி மஹரம் போன்ற விஷயம், அதுபோன்று இசை நிகழ்ச்சிகள், இது போன்ற விஷயங்களை தவிர்த்து கொண்டு மார்க்க அடிப்படையில நாம் என்ன செய்யணும்? நம்முடைய இந்த குடும்ப ஒன்றுகூடல்கள் ஆக்கி கொண்டோம் என்றால் நிச்சயமே நல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தினர் மத்தியில் தான் என்ன செஞ்சாங்க? முதலாக அவங்களோட மார்க்க விஷயங்களை எத்தி வைத்தாங்க. அல்லாஹ்வும் குர்ஆன்ல கூறுறான், வஅன்திர் அஸீரத்தகல் அக்ரபீன், நீங்க உங்க குடும்ப உறுப்பினர்களிடத்தில்
என்ன செய்யுங்க, மார்க்கத்தை பரப்புங்க. எனவே குடும்ப ஒன்று கூடல்களை செஞ்சு அந்த இடத்துல மார்க்க விஷயங்களை சொல்லி மார்க்க விஷயங்களின்பால் மார்க்கம் செல்லாத அளவுக்கு குடும்ப உறவுகளை பத்தி வேற யாரும் செல்ல போறாங்க. மார்க்க விஷயங்களை சொல்லி எமது குடும்ப உறவுகளை பலப்படுத்தக்கூடியவர்களாக நாம் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். சகோதரர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய குடும்பம் பிரியுது. தற்காலத்துல நம்முடைய குடும்பங்கள் என்ன செய்யுது, அதிகமாக பிரிஞ்சு போகுது. பிரிஞ்சு போற காரணங்களை பாருங்க. ஒன்று என்ன, நம்முடைய பெற்றோருக்கு, நம்முடைய நானாமாருக்கு, தம்பிமாருக்கு, இப்படி அதிகமானவர்களுக்கு ஒழுக்கமின்மையாக நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்யற வளர்த்து இந்த சமூகத்துக்கு கொடுக்கிற. நம்முடைய குடும்பத்துல நம்முடைய மகன் இருக்கானா, நம்முடைய மகள் இருக்கா, நம்முடைய மனைவி இருக்காங்களா, அவங்களுக்கு நம்முடைய குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் நம்முடைய நானாமாரு, நம்முடைய தம்பிமாரு, நம்முடைய ராத்தாமாரு, அவங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அவர்களை நம்முடைய குடும்பத்தில் ஒருவர் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்கிறல்ல. நானா தம்பியா, டேய் என்ன நானா வருவான், அவனை கண்டா என்ன செஞ்சிடாது, அந்த ஓரத்தளவு அவனுக்கு மரியாதை கொடுக்காது, அவன் நல்லவன் இல்லை, நமக்கு உதவி செஞ்சவன் இல்லை. இப்படி பிள்ளைகளை என்ன செய்யற ஒரு கெட்ட விஷயத்தை சொல்லி நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும். இதால நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய குடும்ப உறுப்பினர்களை கண்டா கூட அவர்கள் மரியாதை செலுத்தாம ஒரு நிலைமை இருக்கு. நம்முடைய குடும்பம் என்று சொன்னா அழகான ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துக்கு நாம கண்ணியம் செலுத்த வேண்டும். இப்படி நம்முடைய குடும்பத்தை வளர்க்கக்கூடியவர்களாக நாம இருக்க வேண்டும் சகோதரர்களே. அதுபோன்று அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம அதிகமானவர்கள் நம்முடைய குடும்பத்திலே இருக்கிறார்கள். நமக்கு தந்தாத்தான் அவங்களுக்கு கொடுக்கணும், நமக்கு வந்தாத்தான் அவங்களோட வீட்டை போகணும், நம்முடைய வீட்டை வந்தாத்தான் அவங்களோட வீட்டை போகணும் என்று சொல்லி அதிகமானவர்கள் நம்முடைய குடும்பத்தில் என்ன செய்யறாங்க, இப்படி காணப்படுகின்றாங்க. இவைகளை விட்டு நாம் என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இது போன்ற விடயங்களை மறந்து மன்னித்து நம்முடைய குடும்ப உறவுகளை வலுப்படுத்தக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் சகோதரர்களே.